இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவனுக்கு வந்து ஒரு கேக் வாங்கணும். போயிட்டு இப்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஷாப்பிங்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கேக் வாங்கி அவனுக்கு ஈவினிங் நைட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஊர்லலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே, அதாவது ஃபாரின் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரியே. அதனால ரொம்ப ஒரு கேக் வெட்டி அந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிள் பர்த்டேவாக பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. போயிட்டு இப்போ காமிக்கிறேன். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. முதல்ல அந்த ஷாப்பிங் போகிறோம். போயிட்டு அந்த கேக் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து நைட்டு செலிப்ரேட் பண்ணுறேன். இதிலே போட்டலாம். ஓகே, போகும்போது அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன். குளிச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போவோம். டைம் இப்போ தான் 4:30 ஆச்சு. அங்கே க்யூ நிற்குதா. இப்போ அந்த க்யூவில் நின்றுட்டு பஸ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். எவ்வளோ கியூவு. நான் மீச வச்ச குழந்தையப்பா என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னால் 100 படையப்பா, யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. வந்தாச்சு, நோட்டீஸ் வாங்கியாச்சு. ஆஃபர் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர் மாதிரி இது ஹோல்சேல் கடை. திருப்பூர் காட்டன் மாதிரி எல்லாம் சீப்பாக இருக்கும். பெஸ்ட் ப்ரைஸ். பார்த்தீங்களா, ராஜராஜ சோழன் கட்டின பேலஸ் மாதிரி இருக்கு. துபாயிலையும் இப்படி ஒரு பேலஸ் இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஜன்னலாக இருக்கு. பார்க்கதான் இது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. பெருசு. 10 மாடி வீடு கொண்ட சொத்து சகம் வேண்டாம், பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம். இதுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு போல. மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே, என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன். ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்துட்டா. என்ன லாங்லேருந்து பார்க்குறான். நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு. இவன் பார்த்துட்டான். வந்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுறான். இந்த கேக்கு எங்கே இருக்குன்னே தெரில. தேடி கடுப்பா இருக்குது. இங்கே எங்கேயுமே கேக் இல்லை. வேறு ஒரு இடத்துல தான் போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே தான் போய் பார்க்கணும். அப்பா நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. இன்னும் அந்த கேக்கை கண்டுபிடிக்கல. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபுஜரா மால். அந்த மால்கிட்ட வந்துட்டோம். உள்ளே போகலாம். அங்கே இருக்கானான்னு தெரில. 8 மணிக்கு பஸ்ஸு. 7, 8, 1 ஹவர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். போவோம். அப்படியே எஸ்கலேட்டரும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் போயிடுவோம். நில்லு முடிக்காத. 1 அங்கேயும் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. வீட்டுக்கு தான் போயிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட வேண்டியது தான். ஒரு கேக்கு கூட நாங்கள் ட்ராலி எடுப்போம். வாங்கிறது ஒரு கேக்கு தான், அதனால ட்ராலி இம்பார்ட்டன்ட். கேக் இல்லை போல இருக்கு. கேக் இருக்கு. வர எப்படி இருக்கு? வேற ஏதோ மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஆல்ரெடி
ஸ்டோரி போட்டல இன்ஸ்டால. இவ்வளோ வாங்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் இல்லை, கேண்டில் காலை அடிச்சுன்னு சொன்னாங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு. டெஸ்லா ஏய் ஓகே, அங்கே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறான். பாய். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு 10:30 மணிக்கு பார்ப்போம். சுபவேளை நாளை மாலை இது லைட் வச்சுக்கலாம். அது என்ன கேக்குது நல்லா தெரியமே, நல்லா தெரியமே. வீடியோ வேற போடுவாங்க. இதுல கேட்டுன்னு இருக்கா நேராக ஒண்ணு போதும், கத்தி இல்லடா, அதனால இதுல எடுத்துக்கோ. வன்முறையாக போகுது. போலாமா? வா போலாம். மாதவன் மட்டும் ஏபிட்டு சாய்க்கு பர்த்டே. லைட் போடு. அபிஷேக் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. அட்ரா ஓட்ரா என் ஃப்ரெண்ட போல யாரு மேல பார்த்தா அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் வீர பொங்க வச்சான். அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே ஆவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்.